தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்த நேரடி கொள்முதல் நிலையம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல சில காலி பணியிடங்கள் இருக்கு. அது நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 240 காலி பணியிடங்கள் இருக்கு. 3 பிரிவுகளின் கீழே வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பருவகால உதவுபவர் அப்படின்னு அதுல ஒரு 80 காலி பணியிடங்கள் இருக்கு. அடுத்து பருவகால எழுத்தர், அதுல ஒரு 80 காலி பணியிடங்கள் இருக்கு. அடுத்து பருவகால காவலர், இதுல ஒரு 80 காலி பணியிடங்கள் இருக்கு. மொத்தமா 240 காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த பருவகால உதவுபவர் எழுத்தர் அப்படின்னா இந்த சீசனுக்கு மட்டும் ஆட்கள் எடுத்துப்பாங்க இல்லையா, இப்ப தீபாவளிக்கு இல்லைன்னா பொங்கலுக்கு இந்த மாதிரி சீசனுக்கு மட்டும் ஆட்கள் எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களும் சீசனுக்கு மட்டும் ஆட்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது நிரந்தரமான வேலை கிடையாது. இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, தபால் மூலியமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான முகவரியை நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க தாராளமா அந்த முகவரிக்கு விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கலாம். சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு அதிகார இணையதளம் கொடுத்திருக்காங்க. அந்த இணையதளத்துல போய் அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இன்னும் பிற ஆவணங்கள், அதாவது கல்வி சான்றிதழ், இன்னும் பிற சான்றிதழ்கள்லாம் சேர்த்து அந்த தபால் முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷனலா இமெயில் ஐடி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இமெயில் ஐடிக்கு என்ன அப்படின்னா மெசேஜ் வரலாம் அப்படின்னு பட்சத்துலதான் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்க என்ன பணிக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கறது தெளிவா குறிப்பிட்டு அந்த விண்ணப்பத்துல அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பருவகால உதவுபவர் அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்துல நீங்க 12வது படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே இப்ப பருவகால காவலருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 8th முடிச்சா போதும். அதுவுமே அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்துல நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பருவகால எழுத்தர், இதுக்கு நீங்க ஒரு டிகிரி கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலமே நீங்க இளங்கலையில அறிவியல் படிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா வேளாண்மை படிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா பொறியியல் பட்டம் பெற்றிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 பிரிவுகள்ல இருக்கக்கூடிய வேலைக்குமே மேக்சிமம் 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயதுகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா SC ST பிரிவுகளுக்கு 37 வயதுக்கு உட்பட்ட நபராகவும், இப்போ BC MBC பிரிவினருக்கு 34 வயதுக்கு உட்பட்ட நபராகவும், OC பிரிவினருக்கு 32 வயதுக்கு உட்பட்ட நபராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அந்த வயதை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆட்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 7/10/2025 இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. இது ஒரு குறுகிய கால பணியிடை மட்டும்தான். அதனால யாருமே இது நிரந்தரமான வேலை அப்படின்னு நினைக்க வேணாம். இருந்தாலும் அந்த குறுகிய கால பணியினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்புனை பயன்படுத்திக்க பாருங்க.